அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். நாம் நினைத்து கொண்டிருந்தோம் 15 சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் 1000 சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற 27 நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள். தோன்றிய ஊர், வாழ்ந்த பகுதி, ஜீவன் முக்தி அடைந்த தலம், படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம தியான யோக பயிற்சியில் பார்த்தோம்னா 2 பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சக்ராசனா. இந்த சக்ராசனா பார்த்தோம்னா நம்முடைய உடம்பில் நிறைய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்திகள் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி நாம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வருவோம். மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க. மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படரணும். எங்களுடைய ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் ஈஸ்வரா. இப்படி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தியானம் செய்யுங்க. இப்போ நாம 2 கால்களையும் நீங்கள் முன்பக்கமாக நீட்டி அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கோங்க பார்ப்போம். இப்போ 2 கைகளையும் தூக்கி உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கைகள் பாதங்கள் உள்நோக்கி வரணும். கை பாதங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நாம 2 கால்களை முட்டி அளவுக்கு மடக்கிக்கங்க பார்ப்போம். இப்போ அப்படியே உடம்ப மேலே லிஃப்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ இது சக்கராசனா. அரை சக்கரம் போல இந்த வடிவம் இருக்குது. முதுகு தண்டு நல்லா வளையுது. ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம்னா அற்புதமாக வேலை செய்யும். ஸ்பைனலில் எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பயிற்சி. அதே மாதிரி பார்த்தோம்னா செஸ்ட் மசில்ஸ்லாம் நல்லா விரியுது. இந்த செஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் இங்கே வந்துச்சுன்னா கூட அது கூட கரைஞ்சிரும். அதே போல் ஹார்ட் பார்த்தோம்னா நல்லா விரியறதுனால என்ன ஆகுது, ஹார்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹார்ட் பார்த்தோம்னா வீரியமாக செயல்படும். சுருங்கி விரியக்கூடிய அந்த சக்திகள் கிடைக்கும். ஆக ஹார்ட்டிலேருந்து பம்ப் ஆகிற பிளட்டு பார்த்தோம்னா எல்லா உறுப்புகளுக்கும் எக்ஸலண்ட்டாக பாயக்கூடிய அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அற்புதமாக இருக்கும். அற்புதமான பயிற்சி சக்கராசனா. ஆக இப்போ அப்படியே மெல்ல கீழே இறங்கிங்க பார்ப்போம். இப்போ கால்களை மேலே நீட்டிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வருவோம். மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா. எங்கள் உடம்பு முழுதும் படணும், ரத்த நாளங்களை கலக்கணும் ஈஸ்வரா என்று 1 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. இப்போ நாம அடுத்த பயிற்சி நாம் செய்கிறது பார்த்தோம்னா குயப்பாதாசனாங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். சக்கராசனத்துக்கு மாற்று பயிற்சி குயப்பாதாசனா. இப்போ 2 கால் பாதங்களை ஒன்று சேர்த்து வைங்க பார்ப்போம். கால்களை அப்படியே மடக்கி 2 கால் பாதங்கள் ஒன்றா தொடணும். இப்போ 2 கால் பாதங்களையும் கைகளில் கோத்துக்கோங்க. இப்போ அப்படியே ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணி உங்களுடைய கால் பாதங்களை தொடுங்க பார்ப்போம். குயப்பாதாசனா பார்த்தோம்னா இந்த ஹிப் போர்ஷன் நல்லா விரியுது. ஹிப்பு நல்லா ஓப்பன் ஆகும். ஹிப்பு நல்லா ஓப்பன் ஆகிறதுனால என்னவாகுது, உங்களுடைய இந்த லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைன் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த L2, L3, L4 எல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வராமல் இருக்கும். அதே போல் நம்மளுடைய முதுகு எலும்புகளும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுடைய தலைப்பகுதிகளுக்கும் நல்ல ரத்தோட்டம் போகிறதுனால மெமரி பவரும் நல்லா இருக்கும். சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஆக சக்கராசனத்துக்கு மாற்று ஆசனா குயப்பாதாசனா.
இப்போ அப்படியே ஆசனத்துல இருந்து கலைங்க பார்ப்போம். அப்படியே மெல்ல மேலே எழுந்திருக்க பார்ப்போம். இப்போ அப்படியே 2 கால்களையும் விரிச்சுக்கோங்க. இப்போ இடது காலை மடக்கி வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம். இடது காலை மடக்குங்க, வலது காலையும் மடக்குங்க. இப்போ சின்முத்ராக்கு வாங்க. இல்லை 2 கைகளையும் கோத்துக்கோங்க. நல்லா எரெக்டா உட்காருங்க. நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வாங்க. மகரிஷிகளுடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா. மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படரணும். எங்களுடைய ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும் ஈஸ்வரா. இப்படி ஒரு 2 நிமிஷம் நினைங்க. உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும், பாதங்கள்ல இருந்து உச்சந்தலை வரையிலும் எல்லா உறுப்புகளுக்கும் உங்களுடைய நினைவுகளை கொடுங்க. ஏங்கி தியானிங்க. ஒரு அரை மணி நேரமாவது இப்படி தியானம் செய்யுங்க. இன்னைக்கு நாம சக்கராசனம் பார்த்தோம். அதுக்கு மாற்று ஆசனாவை குயப்பாதாசனத்தை பார்த்தோம். சக்கராசனம் பார்த்தோம்னா உங்களுடைய லம்பார் போர்ஷனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஆக நம்முடைய முதுகெலும்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பேங்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். ஆக கணையம் நல்லா வேலை செய்கிறதுனால ஆக உங்களுக்கு சுகர் என்ற அந்த டயபெட்டிஸ் என்ற நிலை வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக சுகர் இருக்கிறவங்களுக்கும் இது குறைக்கும். அற்புதமான பயிற்சிகள் நம்ம 2 பயிற்சி பார்த்தோம். இன்னொரு பயிற்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். நாம் நினைத்து கொண்டிருந்தோம் 15 சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் 1000 சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற 27 நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள். தோன்றிய ஊர், வாழ்ந்த பகுதி, ஜீவன் முக்தி அடைந்த தலம், படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.